வைக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா 10 படிச்சுட்டு அதுக்கப்புறம் யாருமே படிக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னா நாங்க உங்களை படிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நாங்க சிறைக்கு செல்றோம். எதுக்காண்டி நாங்க போராடுறோம்னு கூட இன்னும் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. நாங்க ரவுடி கிடையாது, கட்ட பஞ்சாயத்து கிடையாது, சமூகத்தின் விடுதலைக்காண்டி போராடிக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு வாரமா தீபக் ராஜான்றவர் பத்தின செய்தி தான் பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. யார் இந்த தீபக் ராஜா? 5 கொலை வழக்கு உட்பட 23 கேஸ்ல தொடர்புடைய தீபக் ராஜாவை கடந்த 20ஆம் தேதி காதலி கண் முன்னாடியே கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செய்கிற அளவுக்கு தீபக் ராஜாவை தேடி வந்த பகை எது? 20ஆம் தேதியிலிருந்து இன்னைக்கு 27ஆம் தேதி வரைக்கும் நடந்தது என்ன? ஃபுல் டீட்டெயில இந்த தொகுப்புல பார்க்கலாம். கராத்தே செல்வின், பசுபதி பாண்டியன், வெங்கடேஷ் பண்ணையார், சுபாஷ் பண்ணையார், ராக்கெட் ராஜான்னு தென் மாவட்டங்கள்ல குற்ற பின்னணியோடு வலம் வந்தவர்களோட லிஸ்ட் நீளமானது. இதுல இருவேறு சமூகங்களை சேர்ந்த பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேஷ் பண்ணையாருக்கும் தான் முதலில் பகை ஏற்பட்டதாகவும் அந்த பகை மிக தீவிரமா இருந்ததாகவும் சொல்லப்படுது. 2012ஆம் ஆண்டு பசுபதி பாண்டியன் கொலை செய்யப்பட்ட நேரத்துல தான் நெல்லை மாவட்டம் மூன்றடைப்பு பக்கத்துல வாகை குளத்தை சேர்ந்த தீபக் ராஜா பசுபதி பாண்டியனுக்கு தீவிர ஆதரவா இருந்திருக்காரு. தன்னோட தலைவர் கொலை செய்யப்பட்டதை பொறுத்து கொள்ள முடியாம அவரோட கொலைக்கு பழிக்கு பழியா எதிர்த்தரப்பினரை பழிவாங்கணும் அப்படிங்கிற திட்டத்தோட தீபக் ராஜா தன்னை இணைத்துக் கொண்டதா சொல்லப்படுது. பசுபதி பாண்டியன் மறைவுக்கு அப்புறமா தன்னோட சமுதாய மக்களுக்காக குரல் கொடுக்கும் நபரா வளர்ந்திருக்காரு தீபக் ராஜா. குறிப்பா ஒரு தலைவர் மாதிரி தனக்கு பின்னால சிலரை வச்சுக்கிட்டு ஆர்ப்பாட்டம், பொதுக்கூட்டம் மாதிரியான பொது மேடைகள்ல பேசுறது, தன்னோட சமுதாயத்துல யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்க குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொல்வதுன்னு பல செயல்களில் ஈடுபட்டு வந்தாரு தீபக் ராஜா. கடந்த 2016ஆம் ஆண்டு தூத்துக்குடி மாவட்டத்துல நடந்த இரட்டை கொலை வழக்குல முக்கிய குற்றவாளியா தீபக் ராஜா பெயர் இருந்த நிலையில நெல்லை பாளையங்கோட்டை மத்திய சிறையில கைதி முத்துமனு கொலை செய்யப்பட்டதற்கு பழிக்கு பலியா தாழையுத்தை சேர்ந்த கண்ணன் என்பவரை கொலை செஞ்ச வழக்கிலையும் தீபக் ராஜா முக்கிய குற்றவாளியா சேர்க்கப்பட்டார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர், சிவகங்கை, தஞ்சாவூர்னு பல்வேறு மாவட்டங்கள்ல 5 கொலை வழக்கு உட்பட அடிதடி உள்ளிட்ட 23 வழக்குகள் தீபக் ராஜா மேல இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி பசுபதி பாண்டியனை கொலை செய்ததா சொல்லப்படுற நபரை கொலை செஞ்ச சம்பவத்திலையும் தீபக் ராஜா முக்கிய குற்றவாளியா கைது செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா அவர் மேல குண்டர் தடுப்பு சட்டம் பாஞ்சிருக்கு. சட்டம் படித்த தீபக் ராஜா குண்டர் தடுப்பு சட்டத்துல தன்னை கைது செய்தது தவறுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வழக்காடி வெற்றி பெற்று மற்ற வழக்குகளையும் ஜாமீன் வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறமா சென்னை, கோவை ஆகிய இடங்கள்ல தங்கியிருக்கார். தன்னோட சமுதாய இளைஞர்களை நன்றா படிக்கும்படியும் அவர்களுக்காகத்தான் நாங்க களத்துல இறங்கி வேலை செய்யறோம்னு சொல்லி பேசிட்டு வந்திருக்காரு. தனக்கு எந்த நேரமும் ஆபத்து ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால தீபக் ராஜா பெரும்பாலும் சொந்த ஊர்ல இருந்ததில்லை. அவ்வளவு கவனமா இருந்த தீபக் ராஜா தன்னோட காதலியோட அழைப்பை ஏற்று கடந்த 20ஆம் தேதி தனியா வந்தப்பதான் மர்ம கும்பல்கிட்ட சிக்கியிருக்கார். தன்னோட காதலியோட பாளையங்கோட்டை கேடிசி நகர்ல உள்ள ஒரு ஹோட்டல்ல உணவருந்த போனப்ப காதலி கண் முன்னாடியே 6 பேர் கொண்ட மர்ம கும்பல் தீபக் ராஜாவை அறிவாளால வெட்டி சாச்சிருக்கு. இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில தான் நெல்லை மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் ஆதர்ஸ் பச்சோரா தலைமையில 6 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுச்சு. குற்றவாளிகளை கைது செய்யாம உடலை வாங்க மாட்டோம்னு தீபக் ராஜாவோட உறவினர்கள்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. இதுக்கிடையில கடந்த ஜனவரி மாதமே ரவுடி பிளாக் ஜேக்வாரோட தொடர்புல இருந்த பெண் ஒருத்தர் பேசின ஆடியோவும் இன்ஸ்டாகிராம்ல போட்ட பதிவும் இப்போ பேசு பொருளாகி இருக்கு. அதுல நெல்லை காவல்துறைக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நான் ஜேக்கப்போட லவ்வர். ஜேக்கப் இனிமே எதுவும் செய்ய மாட்டேன், திரும்பி வாழ்வேன்னாரு. ஆனா கடைசியில இறந்தது என்னோட மச்சாங்கிறதுனால அதை நான் விட மாட்டேன், பழிக்கு பழி வாங்குவேன்னு சுத்திக்கிட்டு இருக்காரு. அமைதியா போயிட்டு இருக்க திருநெல்வேலியில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுனால உடனே நடவடிக்கை எடுங்க, எனக்கு மிரட்டல் வருது, நிச்சயமா நீங்க இதை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு ஒரு வீடியோ வெளியிட்டதோட இன்ஸ்டாகிராம்ல அவரு சென்னையில அவரோட சமுதாயத்தை தாண்டி பல கொலைக்கு ரூட் போட்டிருக்காரு. நெல்லையில அவருக்கு எதிரான சமூகத்தை சேர்ந்த முக்கியமான புள்ளிகளான தீபக் ராஜா, பாண்டியன், ஊசி பாண்டியன், அதிசய பாண்டியனை இன்னும் 1 மாசத்துக்குள்ள கொலை செய்ய திட்டம் தீட்டுறாரு, இதை நீங்க காமெடியா எடுத்துக்க வேணாம் அப்படின்னு பதிவிட்டு இருந்தாங்க. அவர் சொன்னது மாதிரியே தீபக் ராஜா இப்போ படுகொலை செய்யப்பட்டிருக்க நிலையில
அடுத்து ஊசி பாண்டியனா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. இப்போ தீபக் ராஜாவோட கொலை தொடர்பா இதுவரைக்கும் 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறதுனால தீபக் ராஜாவோட உடலை வாங்கிக்கிறதுக்கு இன்னைக்கு அவரோட பெற்றோர் மற்றும் உறவினர்கள் சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. இதனால 7 நாட்களுக்கு பிறகு தீபக் ராஜாவோட உடல் அவங்களோட பெற்றோர்கள்ட்ட ஒப்படைக்கப்பட்டுச்சு. உடலை பெற்றுக்கொள்ளும் போதே குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் மருத்துவமனை வளாகத்துல குவிஞ்சாங்க. இதனால சுதாரிச்சுக்கிட்ட காவல்துறையினர் அண்டை மாவட்டங்களான தூத்துக்குடி, கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல இருந்து கூடுதல் காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு தீபக் ராஜாவோட உடல் ஊர்வலமா எடுத்துச் செல்லப்படுற வழிநெடுகளையும் குவிக்கப்பட்டாங்க. மொத்தமா 2000 போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபடுத்தப்பட்டதா சொல்லப்படுது. உடல் பெறப்பட்டு 3 மணி நேரத்தை கடந்த நிலையிலையும் ஊர்வலம் திருநெல்வேலியை தாண்டாத மாதிரி பிரம்மாண்டமான கூட்டம் கூடுனுச்சு. உடல் கொடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் கடந்த நிலையில ஆயிரக்கணக்கானோர் முன்னிலையில புத்தகங்களோட தீபக் ராஜாவோட உடல் அவரோட சொந்த ஊரான வாகை குளத்துல அடக்கம் செய்யப்பட்டுச்சு. பிடல் காஸ்ட்ரோ, சேக்வாரா போன்ற புரட்சியாளர்களோட புத்தகங்களை தீபக் ராஜா விரும்பி படிப்பாருங்கிறதுனால அந்த புத்தகங்களை தீபக் ராஜாவோட உடல் மேல வச்சு நல்லடக்கம் செய்யப்பட்டதா சொல்றாங்க.